வேதத்துல எடுத்துக்கொள்வோம். நம் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க சுவாமி, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதமான அற்புதங்களை நாங்க தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக, காத்துக்கொள்வீராக, பலப்படுத்துவீராக. என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நாளிலே நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கண்டிப்பாக குயிக்கா நம்ம முடிச்சிடலாம். இது சண்டேவா இருக்கிறதுனால அநேகருடைய வீடுகளில நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொள்வோம். நாங்களும் ஒரு சர்ச்சில் போயிட்டு முடிச்சுட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து ஆன்லைன்ல போடுறோம். முக்கியமாக இந்த ஆன்லைன்ல போடுவதற்கு காரணமே ஆலயத்துக்கு போக முடியாதவங்க, முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்காக நாங்கள் இந்த நிறைய இதை போட்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் வந்து பார்ப்பதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். ஒருவேளை புதிதாக இந்த சேனலுக்குள்ள நீங்கள் வந்து போயிருக்கலாம்னால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தினமுமே இந்த சேனல்ல தேவையான வார்த்தைகளை, வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் என்னன்னாக்கா, எதிர்பார்க்கிறதும் எதிர்பார்த்ததும், அதாவது எதிர்பார்க்கிறதும் எதிர்பாராததும். எப்படி இருக்குது? இது ரெண்டும் காம்பினேஷன் பயங்கரமா இருக்குதுல்ல. எதிர்பார்க்கிறது நமக்கு தெரியும், எதிர்பார்க்காத இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம்? எதிர்பார்க்காத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆனா நம்ம எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், அதெல்லாம் எதிர்பார்ப்புகள். எதிர்பாராத ஒன்றை கத்த செய்ய போறான்னா அது வித்தியாசமா இருக்கும். சோ எடுத்துக்கொள்வோம். சில நபர்களை உங்க வேதத்திலிருந்து நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். அதுல இருந்து கத்த நம்மோடு கூட பேசுவாராக. முக்கியமாக ஆதியாகத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 9வது வசனம், 42:9வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, யோசேப்பு அவர்களை நினைத்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்துன்னு சொல்லும் போது சொப்பனங்களை நினைத்து பார்க்கிறான். அது நல்லா போட்டுக்கிட்டு பாருங்க. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து பார்க்கிறான். சோ 17 வயதுல யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் காண்றார். அதை நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்துல 37வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். 17 வயதுல சொப்பனம் காண்கிறாரு. 39 வயதுல அது நிறைவாகுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சொப்பனம் காண்றவங்க, தரிசனம் காண்றவங்க, கனவு காண்றவங்க நல்லா நினைச்சுக்கங்க. 17 வயசுல அவருக்கு என்ன சொப்பனம் கண்டதுன்னு சொல்லி அந்த பழைய அதிகாரத்துல, இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்துல தெரியுது. அவருடைய பிரதர்ஸ், அவருடைய அண்ணன்மார்கள் வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்குவாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்தது அவருக்கு கேடு காலமே. அவரை கொண்டு போய் குழியில போட்டாங்க. சோ இது இந்த பேக்ரவுண்ட் சொல்றதை விட நான் இதை சொல்ல விரும்புறேன். 17 வயதுல கண்ட சொப்பனம் 39 வயதுல நிறைவாகிறது. 22 வருஷங்களாக தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து கொண்டே இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இங்க ஒரு 10 வருஷம் சொப்பனமாச்ச ஞாபகம் இருக்குது? ஆண்டவர் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொப்பனத்தை காட்டினாரு அப்படின்னு ஞாபகம் இருக்குது. அதான் இவர் யோசேப்பு 17 வயசுல காட்டின சொப்பனத்தை அவருடைய 39 வயசுல நிறைவேறுது. நம்ம நிறைய நேரத்துல மறந்துடுறோம்ல நம்முடைய சொப்பனங்களை. கத்தர் காட்டுற சொப்பனங்களை நம்ம மறந்துடுறோம். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சொப்பனங்கள் வந்து உடனே நிறைவேறிடும், அடுத்த வாரமே நடந்துட போற, என்னைக்கே நடக்கும் போல, கத்தர் காட்டிட்டாரு போல. சில சொப்பனங்களை ஆண்டவர் காட்டும் போது கரெக்டா தெளிவா இருக்கும். நான்லாம் உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது என்ன ஆண்டவரே, எதுக்காக இதை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கானான் தேசத்துல 17 வயதுல தான் கண்ட சொப்பனம் நிறைவேறும் என்று மறந்து விடாதபடிக்கு அதையே நினைத்து கொண்டிருக்கிறார். அவரை குழியில போட்டாங்க, அவர் ஜெயில போட்டாங்க, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனாலும் நான் மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பழைய சொப்பனத்தை 17 வயசுல கண்ட சொப்பனத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கானான் தேசத்துல கண்ட சொப்பனம் எகிப்து தேசத்திலயும் போயிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நிச்சயம் ஒரு நாள் வரும், தன்னுடைய சகோதரர்கள் தன் முன்னாடி வந்து அவங்க விழ போறாங்க, விழுந்து கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு அந்த சொப்பனம் ஓடிக்கிட்டே இருந்தது. கத்தர் அதை மறக்க விடல. சில காரியங்களை கத்தர் நம்மளை மறக்க விட மாட்டார். மறக்கிறது வந்து ஒரு கிஃப்ட். ஐயோ மறந்துட்டனே சொல்றது வந்து ரொம்ப நல்லது. சில நேரங்களில கெட்ட காரியங்களை மறந்து போறது நல்லது. ஆனா இப்படிப்பட்ட தரிசனங்கள் ஆண்டவர் கொடுக்கும் போது நான் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 39 வயசுல பாத்தீங்கன்னாக்கா அவருடைய கண்ட சொப்பனம் நிறைவேறுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆதியாகமம் 41:41 எகிப்து நாட்டுக்கே அவர் அதிகாரியாக மாறுறார். போற போக்குல பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள், கூலியில போடுறாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து அவரு அந்த சொப்பனத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு
அவர் என்ன பண்றாரு, எகிப்து நாட்டுக்கே ஒரு அதிகாரியாக மாறுறாரு. 30 வயதுல எகிப்து நாட்டுக்கு அதிகாரியா மாறுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 30 வயசுல. அவர் கண்ட சொப்பனம் அவர் கூட தான் இருக்குது, அவர் கூடவே இருக்குது. ஆனா 30 வயதுல அவரு அதிகாரியா மாறுறாரு. 39 வயதுல 17 வயதுல காட்டின அந்த தரிசனத்தை நிறைவேறு. எந்த வயசுல ராஜாவா மாறுறாரு அவரு அதிகாரியா? 30 வயசுல. 30 வயசுல. அடுத்தது பாத்தீங்கன்னா 39 வயசுலதான் அவர் கண்ட தரிசனம், 17 வயசுல பார்த்த அந்த தரிசனம் நிறைவேறுது. யோசேப்பு வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்கிறது நடக்கிறது, எதிர்பாராதது நடக்குது. எதிர்பார்த்தது அண்ணன்க இப்படி என்ன திட்டுவாங்க, என்ன எதனா செய்வாங்க, எனக்கு விரோதமா செய்வாங்க, எல்லாமே நிறைவேறுது. ஆனா எதிர்பாராதது நடக்கிறது. எதிர்பார்த்து கர்த்தர் காட்டினது நிறைவேறுது. கர்த்தர் என்ன காட்டினாரோ அது நிறைவேறுது. அதே நேரத்துல எதிர்பாராத கஷ்டங்கள் மூலமாக, ஏமாற்றங்கள் மூலமாக, துன்பங்கள் மூலமாக, சிறைச்சாலையில பட்ட அனுபவம் எல்லாமே தாண்டி ஒரு எதிர்பாராத உயர்வை கர்த்தர் தராரு. சிறைச்சாலையிலிருந்து நேரா வராரு. வந்த உடனே நீ ஒரு சொப்பனக்காரனாம ராஜா கேட்கிறாரு. ஆமா, எனக்கு நான் இப்படி ஒரு சொப்பனை கண்டேன், எனக்கு அதை நீ விவரித்து சொல்லுன்னு சொன்ன உடனே அன்னைக்கு அந்த நாளிலே அவர் எகிப்துக்கு ஒரு அதிகாரியாக மாறிடுறாரு. சோ இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததும் நடந்தது, எதிர்பாராததும் நடந்தது. இதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். சாலமோன் பாத்தீங்கன்னாக்கா 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அதாவது கேட்கிறாரு, உனக்கு விரும்புகிறதை நீ கேள். ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை ராஜாவை ஆக்கிட்ட உடனே உனக்கு விரும்புகிறதை கேள். நீங்களா என்ன கேட்பீங்க? விரும்புகிறதை கேள்னு சொன்ன உடனே பெருசா இருக்குதுல்ல. இப்பத்துக்கு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு குட்டி லிஸ்டா தான் நீங்க கேட்பீங்கல்ல. ஆனா அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன ராஜாவாக மாத்திட்டீங்க, எனக்கு ஒண்ணும் பெருசா வேணாம், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஞானம் ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த உலகத்துல. எல்லாமே தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து. இந்த ஞானம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சில நேரங்களில நமக்கு அந்த ஞானம் இல்லாதனாலதான் நம்ம மாட்டிப்போம், ஏதாவது உளறிடுவோம், ஏதாவது பேச தெரியாம பேசிடுவோம். சோ அவர் கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கிறாரு. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல இருந்து, நீங்க 3வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். உடனே சாலமோனுக்கு கேட்டத ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜனத்தை ஆளுகை செய்ய, நாட்டை ஆளுகுவதற்காக அவர் ஞானத்தை கொடுக்கிறார். 12வது வசனத்துல கர்த்தர் சாலமோனிட்ட கேட்ட ஞானத்தை கொடுக்கிறார். எதிர்பார்த்தது அவர் கேட்ட ஞானம். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் கேட்ட ஞானம். எதிர்பார்த்தது அவர் என்ன கேட்டாரோ அந்த ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. 13வது வசனத்துல கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுப்பேன்றார். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை நான் கொடுப்பேன். சோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறதையும் செய்யறாரு, எதிர்பாராததையும் செய்யறாரு. நீ கேட்டது ஞானம், நான் உனக்கு கொடுக்குறேன். நாட்டை ஆளுவதற்கு, ஜனத்தை ஆளுவதற்கு நீ கேட்கிற. ஆனா இந்த இடத்துல நான் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை தரேன்றார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லியே வைத்து அதிகமா ஜெபிக்கிற வசனங்கள். 12வது வசனத்துல சாலமோன் எதிர்பாராத 12வது வசனத்துல கர்த்தர் கொடுத்தாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு. 13வது வசனத்துல கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாரு. எதிர்பாராத நன்மைகளையும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் கர்த்தர் செய்யறாரு. 3வது நபரை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். யோபு 19வது அதிகாரம் 25ல இருந்து 27 வசனங்கள். யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியின் மேலே நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு அறிக்கை செய்யறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலை யோபுக்கு பயங்கரமான கொடுமையான சூழ்நிலை. அவங்க வைஃபே சொல்லிட்டாங்க, நீ ஒரு பைத்தியக்காரனா இருக்கிற, நீ ஆண்டவரை தூக்கி போட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, என் மீட்பரே உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு வேண்டியதை செய்வார், கடைசி நாளிலே பூமியின் மேல நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். 27வது வசனத்துல அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை காணுன்றார். அந்நிய கண்ணு பார்க்காது அவர் வர்றத, அவர் கடைசியில பூமியின் மேல வர்றத அந்நிய கண் பார்க்காது, என் கண்ணை காணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போயிருக்கிறது. அப்படின்னாக்கா என்ன, ஆண்டவர் வருவாரு, பூமியில வருவாரு. அந்த வாஞ்சையினால அவர் சோர்ந்து போயிட்டாராம். அந்த ஹைலைட் ஆன வசனமே, அதாவது உள்ளத்துல யோபுக்கு ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது. என்ன வாஞ்சை? கடைசி நாளில கர்த்தர் என் மீட்பர் வருவாரு அப்படின்னு. சோ என் சொந்த கண்களே அதை காணும்.
என் சொந்த கண்களை காணும் அந்த வாஞ்சை அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர்ட்ட ஒரு ஜபத்தை பண்ணிட்டு விட்டுருவோம், ஒரு கேட்டதை விட்டுருவோம். ஆனா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இங்க நான் எதுக்காக வேணும், என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? அப்பதான் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில வருவாரு, அது என்னுடைய கண்களை காணும், அந்நிய கண்கள் பார்க்காது. அந்த வாஞ்சை அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. சோ யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்கா, எதனா பிரச்சனை வந்துச்சுனாக்கா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா யோபுடைய வாழ்க்கையில சோர்வே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இல்ல என் மீட்பர் வருவாரு, என்னை மீட்டுக் கொள்வாரு, எனக்கு அந்த வாஞ்சை இருக்குது, எனக்கு சுகம் தருவாரு, நான் இழந்ததெல்லாம் தருவார் என்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்துட்டே இருந்தது. யோபு 42வது அதிகாரம் 10-17 வசனங்களை எதிர்பாராத ஒரு காரியத்தை கத்த செய்கிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாரு. 42:7 பாத்தீங்கன்னாக்கா, 10-17 வரைக்கும் எதிர்பாராத காரியத்தை கத்த செய்து கொண்டிருக்கிறார். யோபுடைய சிறையிருப்பை மாற்றி முன்னிருந்த நிலைமையை பார்க்கிறோம். இரட்டத்தனையாக கத்தர் என்ன பண்றாரு, யோபு ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாம 140 ஆண்டுகள் வாழ்கிற வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிறார். நீ வாழ்ந்துக்கோ, 140 ஆண்டுகள் வாழ்ந்துக்கோ, என்னென்னலாம் நீ இழந்தியோ நான் ரெட்டத்தனியா உனக்கு கொடுப்பேன். முதல் அதிகாரத்துல எல்லாத்தையும் இழக்கிறாரு, கடைசி 42வது அதிகாரத்துல எல்லாத்தையும் ரெட்டத்தனியா பெற்றுக்கொள்றாரு. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணாக்கா, ஆண்டவரே நான் எதெல்லாம் இழந்து கிடக்குறனோ விட்டுறாதீங்க, போட்டோம் விட்டோம். ஆஹா, எதை இழந்தீங்க ஒரு ஞாபகம் வருதா? ஆண்டவரே நான் இவ்வளவு காசை இழந்துட்டேன், ஆண்டவரே இவ்வளோ இந்த டைம் எல்லாம் நான் இழந்துட்டேன், இப்படிப்பட்ட அன்பெல்லாம் நான் இழந்துட்டேன். ஆண்டவர் டபுளா ரெட்டத்தனையா கொடுக்க வல்லவர். அதை நீங்க ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்தோட தான் யோபு ஜெபிக்கிறாரு. இங்க என்னுடைய சொந்த கண்கள் அதை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அப்ப நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறாருனாக்கா, நீ இழந்துட்ட போ, அவ்வளவுதான், போச்சு, விடாதீங்க. கத்தட்டு சொல்லுங்க, ரெட்டத்தையான நன்மைகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிற தேவனை விடவே விடாதீங்க. சோ அந்த இடத்துல யோசேப்பா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், யோபுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதிர்பார்த்ததையும் செய்தார். அவங்களுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் அவங்களுக்கு கூட்டி கொடுக்கிறாரு. சோ எதிர்பார்ப்புகளை நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்கு தெரியும்ல, சில காரியங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நீங்க எப்படி ஜெபிக்கணும்னாக்கா, உங்க சித்த ஆண்டவரே, உங்க சித்தப்படி ஆக கடவுது, ஆமென், உங்க சித்தப்படி ஆக கடவுது என்று நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக கேளாததையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். ஆண்டவரே கேளாததை நீ கொடுக்கிறவர், எதிர்பார்க்காததையும் கொடுக்கிறவர், எதிர்பார்க்கிறதே உங்களுடைய சித்தப்படி செய்கிறவர். ஆமென். சோ அவருடைய சித்தப்படி செய்யும் போது கண்டிப்பா விட மாட்டார். ஓகே, அடுத்தது ஒரு நபரை நான் காட்ட விரும்புறேன். லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, இளையகுமாரன் அவன் தகப்பனை விட்டு தூரமா போய் தன் ஆசியிலே தன் பங்கை கேட்டான். நான் வசனத்தை வாசிக்க விரும்பல, ஏன்னா உங்களுக்கு ஒரு கதையாவே நான் சொல்றதுனால நீங்க வீட்டுல கூட நீங்க அதை வாசித்துக்கலாம். சோ அவன் தகப்பன் வீட்டை விட்டு தூரமா போய் தன் ஆஸ்தியில ஒரு பங்கை கேட்கிறார். ஒரு பங்கை கேட்டு தகப்பன் பங்கை கொடுத்த உடனே தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து போடுறார். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னாக்கா, அந்த தேசத்துல அவர் போன தேசத்துல பஞ்சம் வந்துருது. அந்த பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, பன்றிகள் மேய்க்கிற வேலையை செய்யறாரு. பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிடு கூட அவருக்கு கிடைக்காம போகுது அந்த இடத்துல. சோ அது கூட கிடைக்காம ரொம்ப ஒரு கொடிய சூழ்நிலையில அவர் மாட்டிக்கொள்றாரு. 17வது வசனத்துல, அவனுக்கு புத்தி தெரிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது. தவிட சாப்பிடும் போதுதான், பன்னிக்கு போடுற தவிட சாப்பிடும் போதுதான் அவருக்கு ஞாபகம் வருது, எங்க வீட்டுல வேலை செய்யற கூலிக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, நானும் பசியினால் இருக்கிறேன், சாகிறேன், சொல்லிட்டு சொல்றாரு. சோ தகப்பன் வீட்டுக்கு அவர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் வந்ததுக்கு காரணம் அந்த பசி உண்டானதாலதான் வந்தாரு, அந்த ஆகாரம் கிடைக்காதனாலதான் வந்தாரு. எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாசத்தோடு வரல, ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி வரல. இந்த பசி எனக்கு யாரு கொடுப்பா, இந்த ஆகாரத்தை யாரு கொடுப்பா, நான் பசியினால் சாகுறனே, என் தகப்பன் வீட்டுக்கு போனால் நல்ல ஆகாரம் கிடைக்குமே. சோ ஆகாரத்தை எதிர்பார்த்து தகப்பன் வீட்டுக்கு வந்தவர் இளையகுமாரன். 22வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் கெட்ட குமாரன் எதிர்பார்த்தது ஆகாரம், கெட்ட குமாரன் எதிர்பார்த்தது சாப்பாடு. எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், எனக்கு நல்ல ஆகாரம் வேணும். ஆனா கர்த்தர் அங்க அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, அலங்கார வஸ்திரம்,
அங்கீகாரம், இழந்து போன அதாவது அதிகாரமான ஒரு மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இழந்து போன பாதரட்சி கொடுக்கப்படுகிறது. இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறான். இத்தனையும் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவன் வீட்டுல அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு போனான். ஏதாவது அந்த கூலிக்காரங்களோடு சேர்ந்து சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனா இத்தனை அங்கீகாரத்தையும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில தராரு. சோ ஆகாரத்திற்காக வந்தவனுக்கு ஒரு பெரிய விருந்து சாலை அங்க இருந்துச்சு. ஒரு விருந்து சாலை, நடனம், களிப்பு, மகிழ்ச்சி எல்லாத்தையும் பார்க்கலாம் அவன். சோ எதிர்பாராத நன்மைகள் தகப்பன் வீட்டில கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். எதிர்பாராத நன்மைகளை தகப்பன் வீட்டில இளையகுமாரன் எதிர்பார்த்ததையும் பெற்றான், எதிர்பாராததையும் பெற்றான். ரெண்டுத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம்னாக்கா சமாதானத்தோடு போகும். எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில ஆண்டவரே இதுதான் 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 சொன்னோம்னாக்கா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கணும். எதிர்பாராதது கர்த்தர் கொடுக்கிறது. எனி டைம் எப்ப வேணா கொடுப்பாரு, எப்படி வேணா கொடுப்பாரு, நம்மளை பார்த்துட்டு கொடுப்பாரு. அதுக்கு அந்த எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு ஒரு சிறைச்சாலை அனுபவங்கள், ஒரு குழப்பங்கள், ஒரு கடினமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்த பிறகுதான் இந்த எதிர்பாராத ஆசீர்வாதம் இருக்குது. பாத்தீங்களா? தகப்பன் வீட்டுக்கு கொண்டு விருந்து சாலையை பண்ற மாதிரி நமக்கு பண்ணி கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். சோ இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது இழந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட எப்ப போய் கேளுங்க, ஆண்டவரே என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க, எனக்கு எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எல்லாருக்குமே வச்சிருக்கிறார். ஆமென். மேக் ஷூர் நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஒண்ணு, இது நல்லா நடக்கும், இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கிறது ஒண்ணு. ஆனா எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அதை நீங்க வரவேற்கணும்னு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பாராதது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? எனக்கு எதிர்பார்க்காததை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேரை நான் காட்டினேன், ஒரு 5 பேரை உங்களுக்கு காட்டினேன். எதிர்பாராத ஆசீர்வாதங்களா அவங்க வீட்டுல நடக்குது, அவங்க வாழ்க்கையில நடக்குது. சோ இந்த இளைய குமாரனுக்கு நிறைய நேரங்களில அவன் நினைச்ச காரியங்கள், ஐயோ நான் சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது சொல்லும் போது கர்த்தர் எதிர்பாராத வரவேற்பை வீட்டுல கொடுக்கிறாரு. சோ எதிர்பாராத நன்மைகளை அவர் அனுபவிக்கிறார். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எதிர்பார்ப்பும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது எல்லாவற்றையும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கூட ஆண்டவரே உங்க சித்தப்படி கொடுத்துடுற. எதிர்பார்க்காததையும் உங்க சித்தப்படி கொடுத்துடுற. எதிர்பார்க்காதத கொஞ்சம் நீங்க ஹைலைட் பண்ணீங்கன்னாக்கா எப்படி கிடைக்கும், அது என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும், நம்ம அதை பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நம்ம ஒண்ணு நினைச்சிடும் போல மனசுல, இததான் கர்த்தர் செய்வாரு போல, இப்படித்தான் செய்வாரு. எதிர்பார்க்காதது என்னைக்குமே உங்களை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு தான் இருக்கும். உங்களை பயங்கரமா பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதனால்தான் அந்த இளையகுமாரன் வீட்டுக்கு போனப்போ அப்படிப்பட்ட ஒரு நடனம், களிப்பு, சூப்பரான ஒரு விருந்து சாலை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க. எதிர்பாராத நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்க்கறதெல்லாம் ஈஸி இல்ல. எதிர்பார்க்கிறது, இதை நான் எதிர்பார்த்தேன்ல, நம்மளுக்கு ஒன்றும் அப்படி பெருசா சர்ப்ரைஸாவே இருக்குது, நான் தான் இது நடக்கும்னு தெரியுமே, நான் தான் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் இப்படி, அதுல ஒரு சர்ப்ரைஸே கிடையாது. என்ன எதிர்பார்க்குது, கர்த்தர் செஞ்சுட்டாரு அவ்வளவுதான் அப்படின்றோம். ஆனா எதிர்பாராதது செய்யும் போது நம்மளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சோ சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். எதிர்பாராத நன்மைகளை பெற்றுக்கொள்ள லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்துல, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். ஆமென். அவன் தூரத்துல இருந்து வரும்போது அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். நல்ல நம்பர் 1, அவன் எழுந்து எங்கேயோ இருந்தவன், எங்கேயோ ஒரு தேசத்துல இருந்தவன், எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தவன், எங்கேயோ இருந்தவன், அவன் புத்தி தெளிந்து என்ன பண்றான், எழுந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்தான். எப்பவுமே சில நேரங்களில நம்ம போய்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா, நம்மளுடைய வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், எதையோ போய்கிட்டே இருக்கும், என்னமோ நடக்குது, என்ன நடக்குது, அதெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கும். ஆனா எதிர்பாராத நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னாக்கா நம்ம முதலாவது தெளிந்த புத்தி நமக்குள்ள வேணும். அந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம எழுந்து எங்க போனோமோ அங்க போவோம். ஆமென். எங்க போனோமோ நம்ம அங்க போவோம்.
அந்த தெளிந்த புத்தி வராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளவே அந்த குண்டு சட்டியில அப்படியே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்போம். இதுதான் எனக்கு உலகம், இதை பத்திக்கு மேல எனக்கு தெரியாது. சில நேரங்களில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகளை வைத்திருக்கிறாரு. அதனால்தான் அவன் எழுந்து புறப்பட்டு, எழுந்து இருக்கிற சூழ்நிலையை விட்டு நீ எழுந்து புறப்பட்டு. ஆமென். எனக்கு அந்த வார்த்தை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் ஒருவேளை எழுந்து புறப்பட்டு போலனாக்கா அவன் நன்மைகள் அனுபவிச்சிருக்கே மாட்டான். எழுந்து புறப்பட்டு போன ஒரு தேசத்துல இருந்தவன் எழுந்து புறப்பட்டு அங்க இருந்து தன்னுடைய தகப்பனை நோக்கி வந்தான். சோ அவனை தகப்பன் என்ன பண்றாரு, கட்டி முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொள்கிறாரு. முதலாவது அவனுக்கு இருந்தது என்ன தெரியுமா, அவங்க அப்பா போன உடனே அவங்க அப்பா அவனை கட்டி முத்தம் செஞ்சுக்கிறாரு. வாடா, இவ்வளவு நாள் எங்க போன. சோ நம்மளுக்கு எதிர்பாராத நன்மைகள் நமக்கு நடக்கணும்னாக்கா முதலாவது நம்ம எழுந்து நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை சரிப்படுத்திக்கணும். முதல் சரிப்படுத்திக்கணும். அவன் பாருங்க, நேரா போயிட்டு வீட்டு வேலைக்காரன்ட்டியோ கூலிக்காரன்ட்டியோ எதுவும் கேட்கல, நேரா போறான். அவங்க அப்பா தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவனை முத்தம் செய்யறாரு. சோ இழந்த உறவை அவன் என்ன பண்றான், மீட்டு கொள்றான். அந்த இடத்துல எவ்வளவு ஒரு டச்சிங் பாயிண்ட் பாருங்க. அந்த இடத்துல பிரியமானவர்களே, நிறைய நேரத்துல நாம் தேவனோடு வைத்த உறவு இருக்குது பைத்தீங்களா, அந்த தேவனோடு வைத்த உறவை தேவனும் மறக்க மாட்டாரு, நம்மளும் மறக்க மாட்டோம். மறக்கவே முடியாது. நம்ம சொல்லும், இருதயம் சொல்லும், இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற, இன்னைக்கு அப்படி இருக்கிற. எதிர்பாராத நன்மைகள் நடக்கணும்னாக்கா முதல்ல நான் கடவுளோடு கூட என்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன். நான் எந்த அளவுக்கு நான் திரும்ப ஓடி வரணும் ஆண்டவர்கிட்ட, அவர் ஆல்வேஸ் ரெடி, எப்பவுமே ரெடியா இருக்கிறாரு உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு. அவர் என்னைக்குமே ஒதுக்க மாட்டாரு. சோ எழுந்து போன உறவுக்குள்ள வருகிறவர்கள் எதிர்பார்க்கிறதையும் காண்பார்கள், எதிர்பாராததையும் காண்பார்கள். எழுந்து போன உறவு தான் ஆண்டவரோடு கூட நம்ம டிஸ்கனெக்ட் ஆனது உறவுகள். நிறைய பேருக்குள்ள அந்த டிஸ்கனெக்ட் ஆன உறவுகள் இந்த நாளில ஜாஸ்தியா இருக்கு. நான் ரொம்ப வேதனைப்படுறேன். சிலரெல்லாம் பார்த்து சிலருக்காகலாம் ஜெபிக்கும் போது, ஐயோ ஆண்டவரே, என்னால போய் பேச முடியாது, எனக்கு போய் சொல்ல முடியாது, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா இழந்து போன உறவுல இருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் ஏன் இதை என்ன பேச வைக்கிறாரு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த இழந்து போன உறவை நான் விட்டுறக்கூடாது. இழந்து போன உறவை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, அந்த இழந்து போன உறவு அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் அந்த இழந்து போன உறவை அவன் கண்டுபிடிக்கிறான். சோ அந்த இழந்து போன உறவுக்குள்ள வந்த பிறகுதான் அவனுக்கு எதிர்பார்க்கிறதும் கிடைக்கிறது, எதிர்பாராததும் கிடைக்கிறது. ஒருவேளை அப்பா துரத்தி விட்டுறா என்ன பண்ணிருப்பான், அப்பா துரத்தி விடல. அதேதான் இயேசு கிறிஸ்து. நீங்க ஆண்டவர்கிட்ட வரவங்களை அவர் துரத்தி விடவே மாட்டாரு. நம்முடைய உறவை ஆண்டவரோடு கூட சரி செய்து கொண்டால் எல்லாமே நமக்கு நன்மையா நடக்கும். நம்ம உறவு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது? இன்னைக்கு யோசிங்க, என்னுடைய உறவு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட என் உறவு நல்லா இருக்குதுனாக்கா இப்படிப்பட்ட வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்கணும், இப்படிப்பட்ட கூட்டங்களில நம்ம அட்டன் பண்ணணும், இப்படிப்பட்ட ஜபங்களில நம்ம கலந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம உறவு ஆண்டவரோடு கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைனாக்கா நம்ம உறவு ஸ்ட்ராங்காவே இருக்காது. ஏன்னா நான் யோசிப்பேன், மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு உபவாச ஜபம் நடத்துறோம். இல்ல நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 11 o'clock தொடங்கி 1:30க்கு முடிக்கிறோம். ஆனா அந்த உபவாச ஜபத்துல சூப்பரா போகுது. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நேர்லி ஒரு 5000 பேருக்கு மேல வந்து அங்க பாத்துட்டு போறாங்க. ஆனா ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கெல்லாம் வர முடியும். டு பி ஃப்ராங்க், ஆண்டவரோடு கூட நல்ல உறவு வச்சுக்கிறவங்க மட்டும்தான் நான் ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கணும். அது என்ன ஆனாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் மை காட். ஆண்டவரோடு நான் உறவு வச்சுக்கும் போது அந்த உறவை நான் சரி செஞ்சு கொண்டாடுறேன். இதை நான் சொல்லியேதான் ஆகணும். நான் யாருக்காகவும் ஐயோ இவங்களுக்காக சொல்லக்கூடாது, அவங்களுக்காக சொல்லக்கூடாது, அவங்க கோச்சிப்பாங்க இவங்க கோச்சிப்பாங்க, நான் சொல்லியே ஆகணும். சோ எந்த அளவு நான் ஆண்டவரோடு கூட உறவை வச்சுக்கிறேன், அந்த உறவு ரொம்ப முக்கியம். அந்த உறவு என்னோடு கூட இல்லைனாக்கா கண்டிப்பா ஆண்டவரால் எதுவுமே செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய உறவு ஆண்டவரோடு சரி செய்து கொண்டால், அதாவது நம்ம விரும்புகிறது, நம்ம எதிர்பார்க்கிறத கர்த்தரால செய்ய முடியும், நம்ம எதிர்பார்க்காததையும் கர்த்தரால செய்ய முடியும். எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்வாரு, எதிர்பாராததை அவர் நமக்கு சர்ப்ரைஸ் தருவாரு. சோ ஆண்டவர் விரும்புவது அவரிடத்தில் திரும்புவதான் விரும்புகிறாரு. யோவேல் 2வது அதிகாரத்துல 13வது வசனம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். ஒருவேளை நம்ம எடுத்து வாசித்தா நல்லா இருக்கும். யோவேல் 2வது அதிகாரத்துல, யோவேல் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவங்களை எடுத்தவங்க கூட நீங்க வாசிக்கலாம்.
யோவேல் 2வது அதிகாரத்துல 12வது வசனம் 12வது வசனத்துல போட்டுக்குது. ஆதலால் நீங்கள் இப்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி கேட்கிறான்? அந்த உறவை நம்ம எப்படி பில்ட் பண்ணணும்? உபவாசத்தோடு, புலம்பலோடு, அழுகையோடு, முழு இருதயத்தோடு ஆண்டவரத்துல நம்ம திரும்பும் போது அந்த உறவை காப்பாத்தி கொள்ள முடியும். கர்த்தரோடு உறவு வச்சு கொண்டாதான் எல்லாமே நல்லா நடக்கும். அல்லேலூயா. வேற கிடையவே கிடையாது. 13வது வசனத்துல பாருங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து உங்களுடைய இருதயங்களை கிழித்து, நீங்க வஸ்திரத்தை கிழிக்காதீங்க, உங்க இருதயங்களை கிழித்து நீங்க என்னிடத்துல வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிடுறாரு. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் எங்க உம்மை விட்டு நான் தூரமா இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் உம்மோடு கூட சேர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கணும் நம்ம. அதே மாதிரி 26வது வசனத்துல அப்படி நம்ம ஜெபித்து புலம்பலோடு உபவாசத்தோடு அழுகையோடு என்னுடைய இருதயத்தை கிழத்தி நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது 26வது வசனத்துல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. இதுதான் நடக்கும். ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரோடு கூட உறவு இல்லாம நம்ம வாழ முடியுமா? ஜெயிக்க முடியுமா? ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்காம நம்ம ஜெயிக்க முடியுமா? ஆண்டவரோடு கூட சரியான உறவு இல்லாம வாழ்க்கையில நல்லா இருந்துட முடியுமா? 100க்கு 100 நான் சொல்லுவேன், வாழவே முடியாது. ஆண்டவரோடு கூட சரியான உறவு இல்ல, வாழவே முடியாது. உலகம் பயங்கரமான காரியங்களை சொல்லி தரும். உலகம் எல்லாமே சொல்லி தருது. இன்னைக்கு என்ன 12 வயசு பையன் தூக்கு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தல போன வாரம் செய்தியில இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா யாரோ அடையாறு ஏரியில குதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டெய்லி இது மாதிரி ஆவிகளை நம்ம பாக்குறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட சரியான உறவு இல்லைனாக்கா வாழ்க்கை ஃபெயிலியர் தான். வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடும். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட நான் எப்படி உறவு வச்சிருக்கிறேன், எவ்ரிடே ஆண்டவரோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்ஏ 59 2வது வசனம், நம்ம அக்கிரமங்கள் பாவங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்குமா? நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கும். சோ ஒரு உன்னதமான உறவை பிரிப்பது எதுனாக்கா நம்முடைய கேர்லெஸ்னஸ், நம்முடைய பாவங்கள், நம்ம ஆண்டவரோடு கூட உறவை வைத்துக் கொள்ளாது இருக்கிறது தான் நம்மை ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உன்னத உறவை பிரிச்சிடுமா. நல்லா புரிச்சுக்கங்க. ஏன்னாக்கா அந்த உறவு, அதாவது அவர் வெளிச்சம், பாவம் வந்து இருள். பாவம் நம்மளுக்குள்ள இருக்குதுனாக்கா கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. வார்த்தை கூட உள்ள போவாது, உள்ளெல்லாம் போவாது. ஆண்டவர்கிட்ட நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்களா, நம்ம கேட்டுக்கலாமான்னு இருக்கணும். இல்லைன்னா டயர்டா இருக்கும், தூக்கம் வரும், அப்படி சொக்கும் சொல்லட்டும். நாளா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்குள்ள நான் எதையோ போய் செய்யணுமே, எதையோ ஆண்டவருக்காக செய்யணுமேன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சோ நல்லா புரிச்சுக்கங்க. இந்த இடத்துல கர்த்தரோடு கூடிய உன்னத உறவை நான் மீட்டு கொள்ளனாக்கா இதுல இருந்து நான் விடுதலை பெறணும். பாவங்களில இருந்து நான் விடுதலை பெறணும். பாவம் அக்கிரமங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தான் நம்ம விட்டு ஆண்டவரத்துல இருந்து பிரிக்கும். சோ இந்த பாவம் வரும்போது தெரிந்தோ தெரியாமலையோ ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போயிடுவோம். எப்படி தூரமா போறோம் புரியாது. புரியாது. ஏன்னா நான் எங்க பாவம் செய்யறேன் இப்ப தெரியாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வரும் பாருங்க. அந்த நேரத்துல ஐயோ எங்க ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிட்டேன், என்ன பண்ணிட்டேன், ஐயோ நான் எதுக்காக இப்படி இருக்கேன். அந்த நேரத்துல ஆண்டவரே வாங்கனாக்கா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எப்பயோ என்னை விட்டு தூரமா போயிட்ட, இப்ப நீ என்னை கூப்பிடு, அப்புறமா நம்ம மெதுவா வேற வழியே கிடையாது. சோ பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. எதிர்பார்க்கிற உறவுகள் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நமக்கு தேவை கர்த்தரோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவு தேவை. லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்துல, இளைய குமாரன் தன் கையிலே ஆசைகள் வந்தவுடனே தூர தேசத்துக்கு போய்விட்டான். அவன் கையில என்ன ஆசைகள் வந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆசைகளும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கும். அதனால எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் கேளாததை கொடுக்கிறவர். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் உனக்கு கொடுப்ப. அந்த ஐஸ்வர்யமும் அந்த ஆசீர்வாதங்களும் ஆசைகளும் நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்க கூடாது. இதுல எல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்.
ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறோம். இதுல நம்ம கேர்ஃபுல்லா இல்லைனாக்கா ஈஸியா சாத்தான் நம்மள டீவியேட் பண்ணி எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவான். ஐஸ்வர்யம் கொடுப்பவரை விட்டு நம்ம தூரமாக்கிடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நான் உங்களுடைய பக்கமா வரத்துக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. எதிர்பாராத நன்மைகள் நடக்க தேவனோடு கூட உறவு ரொம்ப முக்கியம். எதிர்பாராத நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னாக்கா ஆண்டவரே நீங்க ரொம்ப முக்கியம். கனவு கண்டு பிரயோஜனம் கிடையாது, ஆசைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, நான் இதை சாதிப்பேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, இப்படி எல்லாம் இருந்துருவாங்க என் பிள்ளைங்க சொல்லி பிரயோஜனம் கிடையாது நினைக்கிறதுல ஆண்டவரோடு கூட என்னுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது. அந்த உறவு நல்லா இருந்தா எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 2வது காரியம், லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் எழுந்த தகப்பன் வீட்டுக்கு வந்தான். தகப்பன் முத்தமிட்டு அவனை சேர்த்து கொள்றாரு. வீட்டில நடனமும் களிப்பும் உண்டானது. இழந்ததை பெற்றுக்கொள்ள தகப்பன் வீட்டுக்கு வர வேண்டும். ஆமென். தகப்பன் வீட்டுக்கு வர வேண்டும். தகப்பன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு அந்த உறவு கிடைக்குது. தகப்பன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் இழந்ததை பெற்றுக்கொள்றான். நான் சொன்னல, இழந்தது அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறான். அவனுக்கு மோதிரம் போடுறாங்க, அவனுக்கு வஸ்திரங்களை போடுறாங்க, அவனுக்கு பாதரட்சிகளை போடுறாங்க, எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறான். இந்த இடத்துல நான் உண்மையா சொல்றது, தகப்பன் வீட்டுக்கு வந்தாதான் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். சர்ச்சுக்கு போனோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல, பயங்கர கஷ்டம், பிடிக்கிறது இல்ல. சர்ச்சுக்கு போனோம், ஐயோ சர்ச்சுக்கு போனோம், இவ்வளவு வெயில் அடிக்குது, இவ்வளவு தூரமா இருக்குது, நம்ம என்ன பண்ண போறோம், எங்க சர்ச்சுக்கு போகணும், எங்க போகணும், என்ன பண்ணணும், சும்மா உட்காந்துட்டு வரணுமா, அப்படியே சும்மா பராக் பார்த்துட்டு வரணுமா, நம்ம என்ன செய்ய போறோம், நிறைய கேள்விகள் இருக்குது. சர்ச்சுக்கு போனோம்னா நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஆண்டவரே என்னை கொண்டு போறீங்கன்னாக்கா ஒரு எழுப்புதல் அங்க வரணும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும், அவ்வளவுதான் ஆண்டவரே. அதை மட்டும் நம்ம செஞ்சால, நீங்க பாட்டு பாடுறீங்களோ, ஜபம் பண்றீங்களோ, வேத வாசிக்கிறீங்களோ, நீங்க பிரசங்கம் பண்றீங்களோ, என்ன செஞ்சாலும் அந்த எழுப்புதல கத்தர் உங்க மூலமாக கத்தர் கொடுத்தனுப்ப வல்லவரா இருக்கிறார். தூரத்தில் இருக்கும் போது அல்ல, தகப்பன் வீட்டுக்கு வந்ததனால்தான் இழந்ததை பெற்றுக்கொண்டான். தகப்பன் வீட்டுக்கு வந்ததுனாலதான் உறவை காப்பாத்திக்கிட்டான். தகப்பன் வீட்டுக்கு வந்ததுனாலதான் இழந்ததை பெற்றுக்கொண்டான். சோ வாழ்க்கையில இந்த ஜப கூடுகைகள், ஜபங்கள், இதெல்லாம் முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் இல்லாம எந்த உறவையும் காப்பாத்திக்க முடியாது. இதெல்லாம் இல்லாம இழந்தவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லும் போது நல்லா இருந்துச்சுல, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தருகிறவர், எதிர்பாராத அற்புதங்களை செய்கிறவர் சொல்லும் போது நல்லா இருக்குது. கர்த்தர் இப்படிலாம் செய்வாரா? எப்ப செய்வாரு? நீ ஆண்டவரோடு கூட நல்ல உறவை வைத்துக்கிட்டாதான், நீ ஆண்டவரோடு கூட தகப்பன் வீட்டுக்கு வந்தாதான் கண்டிப்பாக அந்த உறவை நம்ம காப்பாத்தி கொள்ள முடியும். 1 தீமோத்தேயுல தகப்பன் வீடுனா என்னன்னு சொல்லுது, அந்த வசனத்தை மட்டும் நான் வாசி காட்டுறேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் 15வது வசனம், 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லு வாசிங்க. 1 தீமோத்தேயு வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுது என்றேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் நல்லா, ஆமா, அந்த வீடு தேவனுடைய வீடு, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருந்தது. சோ ஆண்டவருடைய வீடுன்னு சொல்லும் போது, தகப்பன் வீடுன்னு சொல்லும் போது இதுதான் ஜீவனுள்ள வீடு. அது ஜீவனுள்ள வீடு, தேவனுடைய வீடு. அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. சோ தகப்பனுடைய வீட்டுக்கு வரதுனால எதிர்பார்க்கிறதும் நடக்கும், எதிர்பார்க்காததும் நடக்கும். எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். ஆமென். நீங்க கண்டதையும் பார்த்துக்கிட்டு இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு சின்ன பசங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, அப்பா இதை வாங்கித்தா, அப்பா அதை வாங்கித்தா, ரோட்ல போகுது எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்பா வாங்கி தந்துருவாரு? இல்ல. என்ன சொல்லுவாரு? இல்ல அப்புறமா வாங்கி தரேன், நான் அப்புறமா வாங்கி தரேன், அந்த வேற கடையில வாங்கலாம். அதேதான் ஆண்டவர். எல்லாத்தையும் தரமாட்டாரு, அவருடைய சித்தப்படிதான், அவரை பிடிச்சதான் அவர் தருவாரு. ஆமென். சோ இதுல நம்ம தெளிவா இருந்துட்டோம்னாக்கா, தயவு செய்து கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போதுதான் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். ஆமென். நம்ம வரமா கர்த்தருடைய வீட்டுக்கும் வந்தாதான், தகப்பன் வீட்டுக்கு வந்தாதான், ஆண்டவரோடு கூட உறவை வச்சுக்கிட்டதாதான், ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். மறந்துடாதீங்க, வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி சோமானுங்க. எனக்கு எதிர்பாராத நன்மைகள் இன்னைக்கு செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க. சும்மாலாம் அப்படியே ஐயோ மதியானம் தூங்க விட்டா நல்லா இருக்குமே, இப்போ 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்குமே, அது பிரியாணி நீங்க அப்ப கூட சாப்பிடலாம். எதிர்பாராத நன்மைகள் எப்போ உனக்கு கிடைக்கும்? அந்த எதிர்பாராத நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டே இருக்கணும். அப்போ நான் முதலாவது நான் என்ன செய்யணும்?
உறவை காப்பாத்தி கொள்ளணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வீட்டுக்கு ஒவ்வொரு ஜபத்திலும் பைத்தியம் மாதிரி போய் உட்காந்துக்கணும். வேற வழியே இல்லை. ஆண்டவரே நீங்க தான்ப்பா செய்ய முடியும், நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வச்சோன்னா நம்மளாம் என்ன பண்ணிடுறோம்? அசால்ட்டா ஆயிடுறோம்ல. இவ்வளவுதான் கொடுத்துட்டாரு, நிறைய கொடுத்துட்டாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேணாம். இல்ல இல்ல இல்ல, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நிறைய இருக்குது, நிறைய சாதிக்க வேண்டியது நல்லா இருக்குது. ஆண்டவருக்கு ஒரே நேரத்துல எப்படி கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கணும் தெரியும், திருப்பி உனக்கு எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அந்த அந்த உறவு, ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உறவும், ஆண்டவரோடு கூட நீங்க அந்த தகப்பன் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ஜபத்திலும் ஒவ்வொரு காரியத்துல கலந்து கொள்ளும் போது எதிர்பாராத நன்மைகள் உனக்கு தேடிதான் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அதுல டவுட்டே கிடையாது. எதிர்பாராத நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. சோ எதிர்பாராத நன்மைகள் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கணும்னாக்கா, பிரியமானவர்களே, என்னுடைய உறவு கர்த்தரோடு கூட எப்படி இருக்குது? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். நான் தகப்பன் வீட்டுக்கு போறதுல, என்னுடைய ஜபத்துல கலந்து கொள்வதில்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுல நான் எப்படி இருக்கிறேன்? உலகம் எல்லாத்தையும் கொடுத்துருமா? கொடுக்குமா? உலகம் கொடுக்கும், வலியும் கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கறதுல எதுவும் இருக்காது. நன்மையான காரியங்களை செய்வார், நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படி செய்வார். சோ இன்னைக்கு கேட்ட சத்தியத்துல நம்ம எல்லாரையும் பார்த்தோம். சாலமோன்ல பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், யோபை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். என்ன கடைசியா நம்ம கெட்ட குமாரத்தையும் பார்த்துட்டோம். கடைசியில நான் முடிக்கிற காரியம், உனக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கணும்னாக்கா அவருடைய செத்தப்படி நடக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கும்னாக்கா அதை கர்த்தருடைய உறவுல நம்ம இருக்கும் போதுதான், அவருடைய வீட்டுக்கு வரும்போதுதான் இந்த நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் செய்வார். நாம் அனைவரும் கண்களை மூடி செபிப்போமாக.